கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். He has made everything beautiful in its time. எக்கேசியாஸ்டஸ் 3:11. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு அமைதியான தோட்டத்துல பசுமையான இலை மேல ஒரு சிறிய புழு வாழ்ந்து கொண்டிருந்ததா. அது அடிக்கடி வானத்துல பறக்கும் பட்டாம்பூச்சிகளை பார்த்து மனம் உடைந்து போகுமா. நான் எப்பவுமே இப்படிதான் ஊந்து போவேன், நான் ஒருபோதும் அழகாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நினைத்ததா. ஒரு நாள் அது மிகவும் சோர்வா உணர்ந்ததா. அது தன்னையே ஒரு கூடு போல சுற்றி கொண்டு அமைதியா இருந்ததா. நாட்கள் கடந்து போச்சான். வெளியில பார்த்தவர்களுக்கு எதுவுமே நடக்காதது போலதான் தோன்றுச்சான். சில பூச்சிகள் சொல்லிச்சான் இதனுடைய கதை முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனா அந்த கூடினுள்ள ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருந்ததா. சில நாட்களுக்கு பிறகு அந்த கூடு மெதுவா திறந்துச்சான். அதுல இருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி வெளியே வந்ததா. சூரிய ஒளியில அது அழகா பறந்து சொல்லிச்சான். முன்னாடி சோகமா இருந்த இந்த இலைப்புழு இப்போ உயரமா பறந்ததா. அது ஒரு உண்மையை புரிந்து கொண்டதா. அதுக்கு நடந்தது தாமதமாகவும் இல்லை, மறக்கப்படவும் இல்லை. அது சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு. இதே போல ஏசப்பா சரியான நேரத்துல எல்லாத்தையும் அழகாக்குவார். நம்ம காத்திருக்கும் காலம் எப்பவுமே வீணா போகாது. அது நம்மளுக்கு தயாராகும் காலமா தான் இருக்கும். ஆமேன்.